ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு பழைய சத்திரத்தை பார்க்க போகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா முன்னொரு காலத்தில் இது ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி, அதாவது ரெஸ்டாரண்ட் சொல்ல முடியாது, ஒரு தங்குற இடம் மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி தமிழ்நாட்டில் எக்கச்சக்கமான சத்திரங்கள் இருக்குது. அது மாதிரி செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஒரு ரோட்டு ஓரமாக உள்ள ஒரு சத்திரத்தை பார்க்க போகிறோம். பெரும்பாலும் இந்த சத்திரங்கள்லாம் இந்த ரோடு ஒட்டியே தான் இருக்கும். ஏன்னா ட்ராவல் பண்ணுறவங்க, அந்த காலத்தில் ட்ராவல் பண்ணுற எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லாட்ஜிலலாம் தங்க மாட்டாங்க. இந்த மாதிரி சத்திரங்களில் தங்கி நைட்டு அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு மறுநாள் காலையில் எழுந்துச்சு போவாங்க. இன்றைக்கி நம்ம இந்த மாதிரி ஒரு இடத்த பார்க்க போகிறோம். வாங்க, நீங்களும் பாருங்கள். ஆனால் பார்த்திங்கன்னா இப்போ அது தங்குற மாதிரிலாம் இருக்காது. ரொம்ப பாலடைஞ்சு போய் ஒரு மாதிரி தான் இருக்கும். இப்போ அது கண்டிஷனே சரி இருக்காது. இருந்தாலும் அந்த மாதிரி சத்திரங்களை நம்ம பதிவு பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நான் இன்றைக்கி எடுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சுன்னு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இந்த இடத்த போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பெரிய ஒரு குளம் இருக்குது. இந்த குளம் பாருங்கள், தண்ணி ஃபுல்லாகவே இருக்குது. இப்போ ரீசெண்டாக மழை பெஞ்சதுனால ஃபுல்லாகவே தண்ணி இருக்குங்க பாருங்கள். சுற்றி பார்த்திங்கன்னா பச்சை பசேருன்னு இருக்குது. அப்படிங்க பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பெரிய ஆலமரம் இருக்குது. நல்ல ஆலமரம். சரி, இது ஆலமரம் இல்லை, இது அரச மரம். அது வாங்க பார்க்கலாம். அந்த சத்திரம் அந்த பக்கம் இருக்குது. ஹாய், நம்மளை பார்த்தோன்னே ஒடியாந்துருச்சு நாய். இங்கே பாருங்கள், ரெண்டு சிலைகள் வச்சுருக்காங்க. இங்கே இந்த நாக சிலைகள் வச்சுருக்காங்க. வாங்க நம்ம அப்படியே இந்த சத்திரம் அங்கே இருக்கோம், அங்கே போய் பார்க்கலாம். அதான் பார்த்திங்கன்னா மெயின் ரோடை ஒட்டியே இந்த சத்திரம் இருக்குது. நம்ம அங்கே போகலாம் வாங்க. சுற்றி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பச்சை பசேர்னு செடிகள், மரங்கள் இது எல்லாமே தான் இருக்குங்க. இதான் அந்த சத்திரம். சத்திரத்துக்கு முன்னாடி இங்கே ஒரு சின்ன டெம்பிள் மாதிரியான ஒரு செட்டப் இருக்குது பாருங்கள். எப்போவும் முன்னாடி இங்கே நந்தி சிலை இருக்கும், இல்லை இந்த விநாயகரோட எலி சிலை இருக்கும். இங்கே பாருங்கள், வித்தியாசமாக ஏதோ ஒரு லிங்கம் மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள், இது பெருமாள் மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. பெருமாளுடைய சிம்பல் தான் இங்கே போட்டு வச்சுருக்காங்க. இது பெருமாள் சிலைன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஓகே, சத்திரம் அங்கே இருக்குது. நம்ம அதுக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இது ஒரு பெரிய ஒரு இது கிடையாது. இருந்தாலும் ரொம்ப சிம்பிளான ஒரு மண்டபம் தான். அது ஒரு பிரம்மாண்டமான அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த காலத்தில் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. மக்களுடைய பயன்பாட்டுக்கு இதெல்லாம் இருந்திருக்கு. இப்போ தான் பார்த்திங்கன்னா இது மக்களோட பயன்பாட்டுக்கு உபயோகப்படுறதில்லை. பாருங்கள், இது ஃபுல்லாக கருங்கல் மண்டபம் தான். இதுக்கு மேலே செங்கல் கட்டுமானம் இருந்திருக்கு. இங்கே பாருங்கள், ஒரு அழகான விநாயகர் சிலை இருக்குது பாருங்கள். நல்லாவே தெரியுது விநாயகர் சிலைன்ட்டு. ஏதோ ஒரு குடுவை மாதிரி இருக்குது பாருங்களேன், வித்தியாசமாக இருக்குது. ஒரு குடுவையுடைய சிற்பம் மாதிரி இருக்குது. இங்கே நிறைய நீங்கள் அந்த யூஸ் அண்ட் த்ரோ கப்ஸ் பார்க்க முடியும். இது ஆனால் மக்கள் பயன்பாட்டுக்கு இப்போ இருக்குது. இந்த மாதிரி வேலைகளுக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகுது இந்த இடம். நிறையா கப்ஸ் இருக்கும். இங்கே சின்ன மண்டபம் தாங்க. அதிகபட்சம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு 15 பேர் தூங்க முடியும் நைட், அவ்வளோதான். ஸோ அந்த காலத்தில் வழிப்போக்கர்கள்லாம் இந்த மண்டபத்தை உபயோகப்படுத்தியிருப்பாங்க. இது மாதிரி எக்கச்சக்கமான மண்டபங்கள் இருக்குது. உங்கள் ஊருக்கு பக்கத்தில் இந்த மாதிரி மண்டபம் இருக்குன்னா சொல்லுங்கள். அதையும் நம்ம இந்த மாதிரி வீடியோவில் பதிவு பண்ணுவோம். கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஊர் பக்கத்தில் இந்த மாதிரி மண்டபங்கள் இருக்கான்னு சொல்லிட்டு. நீ பாருங்களேன், அப்படியே அழகாக சீலிங்கில் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இது மாதிரி நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம். ஒரு பாம்போடைய உருவம், ஒரு பாம்போடைய உருவம் தெரியுது. இங்கேயும் ஒரு பாம்போட உருவம் போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ இங்கே இவ்வளோதான். இந்த இடம் பார்க்குறதுக்கு மொத்தத்துக்கே இவ்வளோதான். இங்கே இந்த பெருமாளுடைய இந்த குறியீடு இருக்கும். சுற்றி அதான் போட்டிருக்காங்க பாருங்கள். இங்கே மீன் சின்னம் இருக்குது பாருங்களேன்.
நல்லாவே தெரியுது மீன் சின்னம். இங்கே வெளியிலையும் பார்த்தீங்கன்னா சில மீன் உருவங்கள் இருக்குது பாருங்கள். இங்கே தெரியும் பாருங்கள், இந்த டபுள் 2 மீன் இருக்குது பக்கத்தில். நம்ம பாபுராயன்பேட்டை அப்படின்ற ஒரு வீடியோ பண்ணியிருப்போம். அந்த வீடியோட லிங்க் கூட நான் கீழே தரேன். அங்கேயும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரியான மீன் உருவங்கள் இந்த மாதிரி ஒட்டியே வந்து நம்மளால் பார்க்க முடியும். ஒருவேளை பாண்டியர் காலத்தில் கூட இது வந்து அவங்க ஏதாவது மேம்பாடு செஞ்சுருந்துருக்கலாம். பொதுவாக வந்து பாண்டியர்கள் சின்னந்தான் மீன் சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல வந்து பாண்டியர்கள் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், அந்த குடுவை வந்து தத்ரூபமாக தெரியுங்க. ஆனால் உடச்செடுத்த மாதிரி தெரியுது. அந்த குடுவை மாதிரி இருக்குது பாருங்கள். டிசைன் இருக்குது, ஆனால் உடச்செடுத்துருக்காங்க. இது பாருங்களேன், இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இது மாதிரி ஒவ்வொரு தூண்லேயும் அழகான சிற்பங்கள் நம்மளால் பார்க்க முடியும். இதை பாருங்கள், இது ஒரு ஆஞ்சநேயர் தான் நினைக்கிறேன். பாருங்கள், நல்லாவே தெரியுது, ஒரு ஆஞ்சநேயர் உருவம் தான் அது. இப்போ கிளைமேட் பாருங்கள், அப்படியே மழை பெய்கிற மாதிரியே இருக்குது. இது நம்மளை நோட் பண்ணிக்கிட்டே இருக்குங்க. அது இந்த மாதிரி புதுசாக ஏதாவது ஒரு இடத்துக்கு வரோம் அப்படின்னா அங்கே உள்ள நாய்கள் வந்து நம்மளை வந்து நோட் பண்ணோம். நான் நிறையா இடத்துல இந்த மாதிரி நான் பார்த்துருக்கேன். பாருங்கள், இவ்வளோ தான் அந்த மண்டபம். மண்டபத்தை சுற்ற முடியாது, நிறையா வந்து முட்புதர்களாக இருக்குது. நிறைய மேலேயும் வந்து முட்புதர்கள் வளர்ந்துருக்கு. நான் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் நிறைய மண்டபங்கள் இது மாதிரி இருக்கும். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணி இது மாதிரி போடலாம். ஸோ இங்கேயுமே தூண்கள் இருந்ததுக்கான தடயங்கள் தெரியுது பாருங்கள். தெரியுதா? இங்கேயுமே இந்த தூண்கள் இருந்திருக்கு. அப்போ அந்த மண்டபம் வந்து இப்படி எக்ஸ்டெண்ட் ஆகிருக்க கூட சான்ஸ் இருந்திருக்கு. இங்கே பாருங்கள், இதுவுமே இந்த தூண்கள் இங்கே இருந்திருக்கு. இந்த மண்டபம் பெருசாக கூட இருந்திருக்கலாம் நம்மளுக்கு. ஆனால் இப்போ இருக்கிறது இந்த மண்டபம் மட்டும்தான். இதை வந்து கண்டிப்பாக சீரமைப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் இதை கொஞ்சம் நல்லா பராமரிப்பு பண்ணாங்கன்னா அந்த பழைய தன்மையை வந்து நம்மளால் அந்த இதை ஃபீல் பண்ண முடியும். இங்கே சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இடிஞ்சு போய் கிடக்கு பாருங்கள். இந்த பக்கம் ஃபுல்லாக இடிஞ்சு தான் போய் கிடக்கு. இங்கே எதுவும் கல்வெட்டுகள் இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தேன், ஆனால் கல்வெட்டுகள் எதுவுமே தென்படலை. ஆக்சுவலாக இது வந்து ஒரு செங்கல் கட்டுமானம். அதை சுற்றி வந்து கருங்கலை வந்து அப்படியே வச்சுருக்காங்க. கருங்கலும் செங்கலும் சேர்த்து வச்ச ஒரு கட்டுமானம் தான் அது. ஸோ மெயின் ரோடு தெரியுது பாருங்கள். இங்கேருந்து ரோடு நம்மளால் பார்க்க முடியும். ஓகே, இங்கே வந்து பார்க்குறதுக்கு வந்து வேறு எதுவும் பெருசாக கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.